ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்ல நல்ல டேரக்டர் கிட்ட பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து இவனுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அதை வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகி அப்படியே டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டிராவல்ல பார்க்கும்போது தனுஷ் சார் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ட்ரீம்ஸ் படம், அதுக்கப்புறம் நீங்க பரட்டை என்கிற அழகு சுந்தரம் பண்ணீங்க. அண்ட் அவருடைய கெரியர்னு பார்த்தோம்னா அப்படிதான், அப்படியே சுல்லாண்டா அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டே உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவரோட டிராவல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தொடர்ச்சியா? தனுஷ் நான் வந்து அந்த ட்ரீம்ஸ் படம் பண்ணும்போது அவர் எப்பவுமே ஒல்லியா தான் இருப்பாரு, அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. இவரு தான் அப்போ வந்து அந்த மன்மதராசா சாங் வந்து பெரிய ஹிட்டு. ஸோ இவர் கூட நம்ம பண்ணுறோம் அப்படின்றது ஸோ ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி தான் ரொம்ப சைலண்ட் தான், ரொம்ப சைலண்டாக இருப்பார், பேச மாட்டார் யார்கிட்டயுமே. ஏன்னா அவருக்கே அந்த புதுசு இல்லை, நம்மளை ஒத்துப்பாங்களா? ஏன்னா அப்ப நிறைய விமர்சனங்கள் வர அவரை பத்தி, பயங்கரமான விமர்சனங்கள். கரெக்டான அந்த ஹீரோ மெட்டீரியல்னு இல்லாம ஒருத்தர் வந்தார்ல, ஸோ அதனால அவருக்குள்ள அந்த பேசுறதுல வந்து ஒரு சின்ன தயக்கம்லாம் இருந்தது. அப்படியே அந்த சைலண்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றது அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு செல்வராகவன் வந்து அவருடைய கேரியர்ல வந்து மிகப்பெரிய ஒரு அவர் தான் மாத்தினாரு டர்னிங் பாயிண்ட். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன், புதுப்பேட்டை தான் அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். அதுக்கப்புறமா கண்டிப்பா இவரை வந்து ஹீரோவா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கதை அப்படிதானே, அந்த புதுப்பேட்டை கதையிலேயே ஒண்ணுமே இல்லாத ஒரு சப்ப எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான் அப்படின்றதுதான் அவரோட லைஃப் கேரியர்ல அது வந்து அந்த சப்போர்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு எப்படி வந்து பாண்ட்ராக் ரவின்ற ஒரு பேர், அவர் கொக்கி குமார்ன்ற பேர் இருந்துச்சு அந்த ஒரு டைம்ல வந்து மாத்தவே முடியாத மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இருந்துச்சு அவருக்கு அந்த படம். கரெக்ட். தனுஷ்னாலே நம்மளுக்கு வந்து இந்த புதுப்பேட்டை தவிர்க்கவே முடியாத ஒரு படமா இருக்கு அந்த கொக்கி குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா கூட ஏதாவது ஒரு ரெசம்பிளன்ஸா கொக்கி குமார் மாதிரி அவர் கெட்டப்ல வந்தா கூட எல்லாருக்கும் ஒரு ஹைப் வந்துடும், அந்த புதுப்பேட்டையோட ஹைப் மைண்ட் செட்லயே இருக்கும் அப்படின்ற. கரெக்ட். ஆமா, ஐஸ்வர்யா அவங்க பண்ண படத்துல கூட அப்படிதானே வருவாரு ஒரு கொக்கி குமார்ன்ற பேர்ல கிளைமேக்ஸ்ல வருவாரு. சோ அடுத்து அப்புறமா படங்கள்ல நடிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு வேளை நம்ம படத்துல எல்லாம் நடிக்காம ஒரு நடிகன் ஆகாம இருந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கேன். நம்ம என்னடா பண்ணுவோம் ஆக்டிங்னு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிளா நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு தான் தோணுச்சு பதில. நடிக்க ட்ரை பண்ணிருப்போம் அவ்வளவுதான், அப்படிதான் தோணுச்சு எனக்கு. சீரியஸாவே வந்த பதில் தான். ஏன்னா அது சின்ன வயசுல ஒரு முடிவானது வந்தாச்சு இங்க. அதனால நான் அப்படின்னா இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா நான் டாக்டர் ஆயிருப்பேன், இன்ஜினியர் ஆயிருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது. அதெல்லாம் இல்ல, நடிகனா. படிப்புல நீங்க எப்படி? படிப்புல வந்து நான் அப்படி ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப வீக்கான ஒரு அடி தடியில தான்டா ஸ்ட்ராங், படிப்புல நான் இப்படி சொல்லலாம். நடிப்புல தான்டா நான் ஸ்ட்ராங், படிப்புல அப்படின்ற மாதிரி அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லை. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஆமா, என்ன இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ ஓகே. இப்போ நீங்க ஸ்கூல் டைம்ல அடிதடிலாம் பண்ணதுண்டா? அடிதடிலாம் பண்ணது இல்லையா? அடிதடிலாம் பண்ணதில்லை. அடி ஒன்னா வாங்கிருக்கீங்களா? ஏன்னா படத்துல எல்லாம் போட்டு பொழக்குறீங்க, சரி ஹீரோ உங்களை அடிக்கிறாரு நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க ஹீரோ அடிக்கிறீங்க ஏத்துக்கிறோமே. ரியல் லைஃப்ல எல்லாம் அப்படி இருந்தது இல்லையா? சரி, யாரையும் அப்படியெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே, சின்ன வயசுலயே சினிமாவில் காட்டுமே நான் பான் பராக் ரவிடான்ற மாதிரியா இருப்போம். அப்படி இருக்க மாட்டோம், பட் இருந்தாலும் சண்டைக்கு அந்த மாதிரிலாம் போகிற ஆளு இல்ல ஜாலியா தான், எல்லாருமே வந்து ஜாலியா அப்ரோச் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. பட் ஓகே, இந்த ஒரு கேரக்டர்லாம் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம், வில்லனாலாம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி பாப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? நீங்க ஏதாவது அப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பார்க்கும் போதே நமக்கு நம்மள பார்த்து பயப்படுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஹீரோயின்ஸா என்ன அவ்வளவு ஈஸியா பழக மாட்டாங்க நம்ம கிட்ட. ஒரு 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 பெரிய ஒரு இது இருக்கும், தடை இருக்கும். ஏன்னா நம்ம பண்ண கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்கள வந்து கிட்டவே வர விடாது. அப்படி ஹாய் ஹாய் அந்த ஏதோ ஒரு நடுவில் ஒரு சேவருக்கு நடுவில் தான் எட்டி பார்த்துட்டு ஹாய்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். என்னடா இது ஹீரோயின் காம்பினேஷனே வரமாட்டேது, காம்பினேஷன் வந்தாலும் அவங்க ஏதோ அப்படியே ஒரு இதுவா ஃபீல் பண்றாங்கன்னு நினைச்சிருக்கேன். வேற வைக்க முடியாது, காம்பினேஷன் வச்சாலும் கடத்தல் காம்பினேஷன் தான் வைக்கணும். அதுலயும் நாலு ஆளுங்களை கூப்பிட்டு தூக்கடாவல அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட மேக்ஸிமம் சொன்ன ஹீரோயின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார் முடி லைட்டா பிடிச்சி இழுங்க சார் ப்ளீஸ் சார். அவ்வளவுதான். இதுல என்ன பண்ண முடியும்? அந்த முடி பிடிச்சி இழுக்கிறது, இந்த கழுத்துல இப்படி பிடிக்கிறது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும்ல. அப்போ அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது வந்து சார் ஹேர் கொஞ்சம் கம்மியா பிடிங்க சார், இப்படி பிடிங்க சார். ஸோ இப்படிதான்
ஐயோ பாவம், இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் தான் இல்ல யாரும் மாறும், மாத்திட்டு தான் இருக்கு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ல எல்லாம் மாறி இருக்குது. ஆமா. ஓகே. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நம்ம வந்து வில்லனா அடியாளா மட்டுமே நடிச்சிட்டு இருக்கோமே, அடி தடி எல்லாம் தாண்டி ஆமா. வந்து ஹீரோவா ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நீங்க பண்ணதுண்டா? நான் வந்து இந்த பான் பராக் ரவி பண்ண பிறகு அதை ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல பண்ணிட்டு வந்த பான் பராக் ரவி, அதோடைய சக்சஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது தந்த ஒரு வருத்தம் என்னன்னா, இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களே அந்த பான் பராக் ரவியா மட்டும்தான் பார்த்தாங்க. இவர் ஒரு ஆரியன், இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு மெட்டீரியல், இவரை எப்படி வேணா யூஸ் பண்ணலான்ற அந்த இது இல்லாம அந்த பான் பராக் ரவி தான் இவங்களுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே படங்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு ஆறு பண்ணேன். அடுத்தது சூர்யா கூட 6 பண்ணேன், கேப்டன் கூட பண்ணேன், தனுஷ் கூட, எல்லா ஆர்டிஸ்டும், கார்த்தியோட அலெக்ஸ் பாண்டியன், ஜெயம் ரவி, இப்போ ஜெயம் ரவி. ஸோ நான் ஒரு பீரியட்ல யோசிக்கிறேன், என்னடா அது, நம்ம எவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு பர்சன், நம்ம எவ்வளோ ஒரு நம்ம டீமை வந்து சிரிக்க வச்சு சந்தோஷமா இருக்குது, சினிமாக்குள்ள வந்து தப்பா மாட்டிக்கிட்டோமே நம்ம. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் ஷேட்லயே பாக்குறாங்க. ஆமா, ஃபைட் மாஸ்டர் தான் இருப்பாரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலே ஃபைட் மாஸ்டர், ஒரு 200 ஃபைட்டர்ஸ், ஜிம் பாய்ஸ், ஒரு குடவுனு, கொக்கி தொங்கும், இரும்பு தொங்கும், அங்கங்க அந்த மாதிரி இருக்கும். என்னடா சினிமால வந்து இப்படி மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு பிரச்சனையே இருக்கு. போலீஸ் கேரக்டர்ல அறிமுகமான அவன் போலீஸாவே தான் இருப்பாங்க. ஆமா, ரிட்டையர்டே ஆக மாட்டான். அவருக்கு மட்டும் ரிட்டையர்மெண்டே கிடைக்காது. அவர் 60 வயசுல நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ண கூட ஒரு கேரக்டர் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஓடும். வில்லன் அறிமுகமாயிட்டா பிரச்சனை, வில்லனாவே ஓடிக்கிட்டு இருப்போம். கரெக்ட். நான் அதுலயும் இந்த பான் பராக் ரவின்ட்டு வந்து ஒரு நார்த் மெட்ராஸ், நான் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி ஒரு வில்லனா பண்ணியிருந்தேன்னா அந்த கேரக்டர் வந்து ரீச் ஆயிருந்தா பொசிஷன் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும். இப்போ நம்ம பண்ணது வந்து நார்த் மெட்ராஸ் வில்ல. அப்படி பண்ணோன்னே அந்த கேரக்டருக்கு அடாப்டாவே என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சது. நடுவில் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு, என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்ல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம அந்த ஜானர் கிடையாது. நடிகன்றவன் எல்லாருமே எல்லாமே பண்றக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான்.